ஆர்பிஎம். கம்பெனி ஓனர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பார். இந்த மெயின் புள்ளி பார்த்தீங்கன்னா 11 இன்ச். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே தரேன். அதில் நான் 15-16 வச்சும் ஓட்டலாம். இந்த பொட்டி இப்போ குபோட்டால் ஓட போகிறது கிடையாது. வணக்கம் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா அலசுமணி கம்பெனியோட மல்டிகிராப் த்ரெஷர், அதாவது நெல், மக்காச்சோளம், சூரியகாந்தி மற்றும் உழுவல் போன்றவற்றை இதில் அடிச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகுது. என்ன வண்டியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குபோட்டாவோட MU4501, அதாவது இது 45 HP டியூவல் PTO ஆப்ஷன் கொண்ட வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸு. PTOவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனல் இருக்குது. இங்கே காட்டுறேன் பாருங்கள். 540 RPM மற்றும் 750 RPM இது மூலிமா இயங்கும். பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டை போட்டு ரெடியாக தான் வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வண்டியை ஓட்டி காட்டலான்னு இருக்கேன். இப்போது இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இதுதான் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா மெயின் புள்ளி. அதாவது வண்டியிலேருந்து கீழே ஒரு டிரைவ் புள்ளிக்கு வந்து இது மெயின் புள்ளிக்கு வந்து இதுதான் டிரைவ் புள்ளி. இப்போ மெயின் புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருதுங்களா ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட் வந்து இதுதான் மெயின் புள்ளி. இந்த மெயின் புள்ளி தான் டிரைவ் புள்ளிக்கு பவர் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு, இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் இங்கே ஒரு புள்ளி மூலிமா திரும்பவும் கீழே வரும். எதுக்காக கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கிறத இந்த இடத்துல ஒரு புள்ளிக்கு கொண்டு வந்து அதை பார்த்திங்கன்னா இன்னொரு புள்ளிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. அந்த புள்ளியில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேன், ஃபஸ்ட்டு ப்ளோவர் ஃபேன். அதே மாதிரி அதர் ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த புள்ளியிலிருந்து இங்கே இன்னொரு புள்ளிக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கர் பாக்ஸோட கிராங்க். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆக இப்படி கிராங்க் மாதிரி வேலை செய்யும். இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இன்னொரு புள்ளி இருக்கும். இது 4th புள்ளி. இந்த 4th புள்ளியிலேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு புள்ளிக்கு போகுது. அதாவது நண்பா, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு. இதெல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்ப்போம். இந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதில் 540 750 இருக்கா. இந்த 540 750 மூலிமா தான் இந்த த்ரெஷர் நம்ம இயக்க போகிறோம். இதுக்கு வண்டி 2300 RPM ஓடினா மட்டும் 2500 RPM ஓடினா மட்டுமே 540 PTO RPM பின்னாடி கிடைக்கும். அதாவது PTO ஃபஸ்ட்டு 540 கியரில். ஆனால் கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு RPM இன்ஜினில் கொடுத்தீங்க அப்படின்னா PTOவில் 30 RPM வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2500 வச்சா தான் PTO 540 கிடைக்கும். 540ல் போட்டு இதுவே நீங்கள் 750 கியரில் போட்டுட்டு நான் 1700 வைக்கிறேன், 1800 வைக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு முழுசாக 540 RPM கிடைக்கும். இப்போ நான் ட்ரையல் ஓட்டிட்டேன், என் திருப்திக்காக ட்ரையல் ஓட்டியிருக்கேன். ஆனால் இப்போது இந்த வீடியோக்காக திரும்ப ட்ரையல் ஓட்ட போகிறோம். வீடியோ ட்ரையலுக்காக திரும்ப ஓட்ட போகிறோம். இப்போது இந்த 540 கொண்டு வரது நம்ம 2500 வைக்கணுன்றதுக்காக. ஆனால் கஸ்டமர் 2500 வச்சு ஓட்ட முடியாதுங்களே, ஆனால் வண்டி ஃபுல் ரேஸில் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் வச்சு ஓட்டின RPM பார்த்தீங்கன்னா 1600 1700 அந்த மாதிரி தான் வச்சு ஓட்டியிருந்துக்கிறாரு. இப்போது நாங்கள் ஆல்ட்ரு பண்ணிட்டோம். இந்த வீடியோவுக்கு முன்னாடியே நாங்கள் ஆல்ட்ரு பண்ணிட்டோம். ஆல்ட்ரு பண்ண வீடியோவும் பார்த்தீங்கன்னா இதுலேயே அட்டாச் பண்ணுறோம். இந்த வீடியோவுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணலான்னு இருக்கேன். சப்போஸ் முன்னாடி வந்தாலும் கோச்சிக்காதீங்க. இதில் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் என்ன ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்றதெல்லாம். இதுலேயும் சொல்கிறேன் எந்த இடத்துல என்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். இப்போ நான் பண்ண ஆல்ட்ரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 540ல் போட்டு 18-19 வச்சா ஓடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 750ல் போட்டிங்கன்னா 15 வச்சாலே ஓடும், 14-15 வச்சாலும் நல்லாவே ஓடும். ஆனால் 14-15 வைக்கிறோம் அப்படிங்கிறதப்போ இந்த வண்டியோட ஐடியல் ஸ்பீட் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும். வேலை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருது இல்லைங்களா மெயின் புள்ளி. இந்த மெயின் புள்ளி பார்த்தீங்கன்னா 11 இன்ச் டயால் இருந்தது. அதான் மெயின் புள்ளி 11 இன்ச் டயால் இருந்தது. நாங்கள் இப்போ கலட்டி வேறு புள்ளி வாங்கிட்டு வந்து கம்பெனி தரப்புலேருந்து வாங்கிட்டு வந்து ஏற்றிருக்கோம். அது வேறு எந்த புள்ளியும் கிடையாது. இதே புள்ளியை தான் நாங்கள் திரும்பவும் வாங்கிட்டு வந்து இந்த லொக்கேஷனில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் இந்த ஷாஃப்ட்டில் வேறு மாதிரி ஃபிட் ஆகுது, அதில் வேறு மாதிரி ஃபிட் ஆகுது. அப்படிங்கும் போது அந்த புள்ளியில்
இங்கே செட் பண்ணும் போதும் சில பிரச்சனை வந்தது. கார்டர் பின் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் முக்கியமானது என்னென்னா கொய்வார் போல்ட்டு. அந்த கொய்வார் போல்ட்டு வந்ததுன்னா உட்கார வைக்க முடியல. லைட்டாக கிராஸ் இருந்தது, பாதி ஹோல்ஸ் தான் தெரிஞ்சது. நான் திரும்ப சென்டரை பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி கொய்வார் போட்டு ஏற்றிட்டோம். ஏற்றி எல்லாம் ஃபிட் பண்ணி ரெடியாக 10 நிமிஷம் ஓட்டி தான் பார்த்தேன். 2 கியர்லையும் ஓட்டி பார்த்தேன். ஏன்னா நான் வீடியோவில் சொல்லணும் இல்லைங்களா, இப்போ எந்த ஆர்டிஎம்ல வச்சா என்னவா ஓடுது. இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது சொல்லி அப்போது நானே புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும், எனக்கும் கரெக்டாக தெரியாது. அது மாதிரி செக் பண்ணிவிட்டு தான் சொல்லுவோம். இப்போ நாங்கள் எதுவுமே செக் பண்ணாமலாம் எதுவும் சொல்கிறது கிடையாது. கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அதாவது இது நீங்கள் மாற்றினாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதாவது படிப்பறிவை விட பகுத்தறிவு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சவால்லாம் விட்டாங்க என்கிட்ட. இது நான் ஓப்பனாகவே வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்ட்டு நானும் நீங்கள் கொடுங்க, நான் சக்ஸஸ் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு காட்டுறேன் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் நல்லா தான் ஓடி இருக்கு. இப்போ நான் ஓட்டி காட்டுட்டுங்களா? ஆர்பிஎம் இன்ஜின் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 17 வச்சுருக்கேன். அதாவது 1700. பொட்டி ஸ்பீடு பார்த்துங்க. இந்த கம்பெனி ஓனர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பார். ஐயா பொட்டி ஸ்பீடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியலனாலும் ஒன்றும் தெரியலனே கமெண்ட் பண்ணி வைங்க. இன்னும் சேர்த்து வைப்போம். இப்போ சும்மா ஓடுறதுனால வச்சுருக்கேன். இன்னும் 1900 அது வரைக்குமே வச்சு பார்த்தேன். எனக்கு இது கம்மியாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் சேர்த்து வைக்கலாம். சரிங்க, மேலே போய் 2 RPM சேர்த்துட்டு வருவோம். இப்போ பார்த்துருப்பீங்க 1900 ஸ்பீடு பார்த்துக்கங்க. வண்டி ஏதாவது கொஞ்சம் ஜக்கு தான் பாருங்கள், பிடிச்ச புடியில் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா எம்டி போட்டி ஓடுது. ரோட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க சான்ஸ் கிடைக்கல. அதாவது இப்போ தான் ஃபிட் பண்ணி முடித்தோம். நான் கொஞ்சம் வெளியூர் கிளம்புறேன், அதான் எனக்கு சான்ஸ் கிடைக்கல. வீடியோ வந்து கிளிப்பு கேட்டிருக்கேன். நாளைக்கு தான் ஃபீல்டு இருக்குது, கிளிப்பு கேட்டிருக்கேன். பொட்டி சேக்கர் ஸ்பீடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை ஏதாவது மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள். இதுமாதிரி இந்த வண்டி வச்சிருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க. தமிழில் பார்த்துட்டு அவங்களும் ஏதாவது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி பண்ணீங்க அந்த மாதிரி ஏதாவது தேவை, ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலே தரேன். பார்த்தீங்கன்னா 540 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 540 RPM PTO செலக்ஷன் கியர். அதே போல் இன்ஜின் RPM 1900. இந்த வண்டியோட ஐடியல் RPM 1000. இப்போ 750 RPMல போட்டாச்சு. அதாவது எக்கானமி RPM. அதாவது 540 RPM வச்சு 1900 வச்சது. இது 750 அச்சீவ் பண்ணிடுச்சு. இப்போ உங்களுக்கு சில கேள்வி வரும், வராமல் போகாது. மைலேஜ் அப்படின்னு, இதுதான் மைலேஜ் கம்மியாக தான் வரும் 750 போட்டு வச்சா. அப்புறம் ஏன் செஞ்சீங்க இந்த மாடலு, ஏன் அந்த புள்ளியை வாங்கி போட்டீங்க அப்படிங்கிற கேள்வியும் வரும். அது எதனால் அப்படின்னா, இந்த பொட்டி இப்போது குபாட்டாவில் ஓட போகிறது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மட்டுமே இது குபாட்டாவில் ஓட போகுது. மற்றபடிக்கு இது மேஜிக் பர்கியூஷன் 5245 அந்த வண்டியில் தான் ஓட போகுது. அதோட 2011 மாடல் வண்டி, அதாவது நம்ம மகான் வண்டி 241 இருக்குல்ல, நம்ம
அந்த வண்டிக்கும் இதுக்கு இந்த 525 எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 750 ஆர்பிஎம் தான் இருக்கும். கம்பெனிலேருந்து வெளியே வந்த வண்டிக்கு அந்த 2011 அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வந்தது 750 ஆர்பிஎம் தான் இருக்கும். பிடிஓ 540 கிடையாது. இப்போ அதில் ஓட்டுறதுக்காக இது ரெடி பண்ணோம். அதனால் இப்போ இதில் 750 போட்டு எனக்கு 14 ஓடும் போது எம்எஃப் வண்டியில் இருக்கிறதே 750 தான். ஆனால் அதில் நான் 15-16 வச்சும் ஓட்டலாம். எனக்கு இந்த ஸ்பீடு அதில் 15-16 வச்சா அச்சீவ் ஆகிடும். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் கம்பெனியில் உட்காந்து சொல்லிட்டு இருந்தீங்க இது சக்ஸஸ் ஆகாதுன்னு. நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது போதும். உங்களுக்கு இதில் எதுனா சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனலில் இதே போன்ற நிறைய வீடியோஸ்கள் இனிமேல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட பாம்பாய் வில்லேஜ் லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எம்எஃப்ல மாட்டோம்னா ஸ்லோவிலே பயங்கரமாக சுற்றுதுண்ணா. அதுக்கு தான் இப்போ எம்எஃப்ல மாட்டுறதுக்கு தான் இருக்குது. ஒரே வெள்ள மாட்டி ஓட்டினா அப்புறம் தான் நீ ஓட அதுக்கு தான் நான் எம்எஃப்லேயே ரெகுலராக ஓட்டுறதுக்கு தான் இது. இந்த கொட்டாவில் என்ன பண்ணுதுன்னா முள்ளு 5லேருந்து 10க்கு வருது, திருப்பி 5க்கு போகுது. அதனால தான் சரி கம்மனு இதில் போட்டுருவாங்கண்ணா. இப்போ அது 11 இன்ச்சுக்குதுண்ணா. இது 2-3 இன்ச்சு குறைச்சி போட்டோம்னா இப்போ வண்டி ப்ளஸ் மொபைல் பண்ணிக்கலாம். போல்ட் டைட் பண்ணிடலாமா? சுற்றி பார்த்து தெரியுமாண்ணா கிராஃப்டில்? வீடியோ தூக்கி வரும் இப்போ கோடையும் முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான் டைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்து
லாக்கில் கொடுங்க. அவ்வளோ உள்ளே இருக்கா? கண்டிப்பாக